எல்லாத்துலயும் வந்து நீங்க கருத்து சும்மா சாரிமா மாதிரி தான் இப்போ உனக்கு எல்லாமே எழுதல யாரு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. செகண்ட் ப்ரோமோவும் தரமா இறக்கியிருக்காங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எப்பவுமே கேட்கறது தான், இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்த கேட்கறேன். ஏன்னா நீங்க நிறைய லைக் போட்டீங்கன்னா தான் வீடியோ இன்னும் புஷ் ஆகும், இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும், நம்ம பேசுறதும் நிறைய பேர்கிட்ட போகும். அதனால கண்டிப்பா இந்த லைக்கை மட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். யார் யாருக்கு சண்டை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கமருதீனுக்கும் அரோராக்கும் நடுவுல சண்டை நடக்குது. யாரால ஏற்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆதிரையால தான் ஏற்பட்டிருக்கு. ஆதிரையை பார்த்து கமருதீன் ஒன்னு சொல்றாரு, எல்லாத்துலயும் கருத்து சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு ஆதிரை இருக்காங்கல்ல, அப்படி என்ன எல்லாத்துலயும் நான் கருத்தை சொல்லிட்டேன்ற மாதிரி கேக்குறாங்க. என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு கமருதீன் இருக்கார்ல, தெரியாம பண்ணிட்டமா என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி அரோராவோட காலில் விழுந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அரோராவும் கமருதீனும் பாத்ரூம்ல வச்சு பேசிக்கலான்ற மாதிரி தள்ளி வந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஆதிரை உள்ள வரும்போது எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, எஃப்ஜேவை பொளந்து கட்டிடுவாங்க, அதே மாதிரி வியானாவை பொளந்து கட்டிடுவாங்க, ரெண்டு பேருக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆதிரை வரும்போது நிறைய பேர் யோசிச்சாங்க. சத்தியமா சொல்றேன், நானும் அப்படிதான் யோசிச்சேன். சரி, வெளியே இன்டர்வியூலாம் பயங்கரமா பேசியிருக்காங்க, அந்த நான் திரும்பி மட்டும் உள்ள போனேன்னா எஃப்ஜேவை உண்டில்லன்னு பண்ணிடுவேன், அவன் பண்ண எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுவேன், என்னமோ நான் அவன் பின்னாடி சுத்தின மாதிரி இருக்கு, நானும் அவன் பின்னாடி சுத்தினேன், அவனும் என் பின்னாடி சுத்தினா, நான் அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு இன்டர்வியூலாம் பேசினாங்க. சரி, பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா ஒரு ஆணியும் புடுங்கலங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, வியானா எஃப்ஜேவை பொளப்பாங்கன்னு பார்த்தா, பிரிப்பாங்கன்னு பார்த்தா, இவங்க தேவையில்லாம கமருதீன் கிட்ட, திவ்யா கிட்ட, ஆக்சுவலா திவ்யா ஆதிரை சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க. கமருதீனை பத்தி உங்களுக்கு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு போல. அதாவது கமருதீன் வந்து பொண்ணுங்க கிட்ட ஒரு மாதிரி ரூடா நடந்துக்கிற கூடியவன், அதே மாதிரி எல்லா பொண்ணுங்க கிட்டையும் கட்டிக்கோன்னு கேட்கக்கூடியவன், அந்த மாதிரி வெளியே வச்சு பார்க்கும்போது கமருதீன் கிட்ட இவங்களுக்கு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அதாவது கமருதீன் ஆள் சரியில்லைன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. என்ன பண்றாங்கன்னா, எல்லார்கிட்டயும் அதை ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதிரை என்ன பண்றாங்கன்னா, கமருதீன் இப்படிதான் அப்படிதான் ஏற்கனவே அரோரா கிட்ட சொல்லி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது, அதே தான் திவ்யாவும் பண்றாங்க. அதாவது உங்களுக்கு ஒருத்தர் மேல ஒப்பீனியன் இருக்கா, அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. ஏன்னா வெளியே நீங்க நிறைய பழகிருப்பீங்க, 2 வருஷம் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய பழகிருப்பீங்க, அவரோட நிறைய நெகட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உள்ள எல்லார் மைண்ட்லயும் அதை ஃபீட் பண்றீங்க. திவ்யாலாம் வந்து கமருதீன் இப்படி பண்றான், கமருதீன் அப்படி பண்றான்னு ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லார் மைண்ட்லயும் அதை ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது தேவையில்லாத ஒன்றா தான் எனக்கு தெரியுது. இப்போ ஏதோ ஒரு டாஸ்க் வேற போயிட்டு இருக்கு போலங்க. ஏன்னா பேசக்கூடிய ஆதிரை கழுத்துலையும் சரி, கமருதீன் கழுத்துலையும் சரி ஒரு பிளேட் இருக்கு, அதாவது அந்த ஸ்லேட்டுன்னு வாங்கல, ஸ்லேட் இருக்கு. அதுல இவங்களை பத்தின ஒப்பீனியன் எழுதியிருக்கு. அதாவது இவர் இதுல வந்து டாஸ்க்ல வந்து கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் எழுதி வச்சிருக்காங்க. ஆதிரைக்கும் அந்த மாதிரி ஏதோ எழுதியிருக்கு, அரோராக்கெல்லாம் எழுதல. ஏதோ ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கு போல, என்ன டாஸ்க்னு தெளிவா தெரியல. ஆக்சுவலா அங்க பிரச்சனை வரும்போது இவர் அரோரா கால்ல விழுற மாதிரி போயிட்டார்ல, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அரோராவும் எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் தனியா பேசிக்கலான்ற மாதிரி பாத்ரூம் ஏரியாவுக்கு வந்து தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ உனக்கு எல்லாமே ஆதிரை தான், ஆதிரை என்ன சொன்னாலும் சரின்ற மைண்ட் செட்ல நீ இருக்க அப்படிதானே அப்படின்ற மாதிரிலாம் அரோரா கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. அதாவது ஆதிரை ஏதோ ஒன்று அரோராவை ஏற்றி விட்டுருக்காங்க, அதாவது கமருதீன் அப்படி இப்படின்ற மாதிரி ஏதோ ஏற்றி விட்டுருக்காங்க. ஏற்கனவேவும் ஆதிரை இதான் பண்ணாங்க. வெளிய விஷயத்தெல்லாம் உள்ள சொல்லவே கூடாது. அவன் வந்து எல்லார்கிட்டையும் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பான், அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டியது. அப்படி சொன்னதுக்கு அரோரா ஏற்கனவே பிரச்சனை பண்ணி மாட்டினாங்க. அதாவது ஆதிரை சொன்னதை இவங்களுக்குள்ளேயே வச்சுக்கணும்ல, இவங்க அதை கமருதீன் கிட்ட சொல்லிட்டாங்க, அது பெரிய பிரச்சனையா மாறுச்சு. அதே தாங்க இப்பயும் நடந்திருக்கு, ஏறக்குறைய அதே தான் நடந்திருக்கு. அது ரிலேட்டடாக தான் இப்போ பாத்ரூம் ஏரியாவில் கமருதீனும் அரோராவும் மாற்றி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இவர் ஏதோ சொல்றாரு போல, அதாவது அரோராவை குறை சொல்ற மாதிரி சொல்றாரு போல. அதுக்கு அரோரா என்ன கேட்குறாங்கன்னா, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இவ்வளோ நாள் எதுக்கு என்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்த அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ தானே என்கிட்ட இருந்த, நீ தானே என்னை நோக்கி வந்தன்ற மாதிரி கமருதீன் சொல்றாரு. எது நான் உன்னை நோக்கி வந்தனா அப்படின்ற மாதிரி அரோரா இந்த இடத்துல ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஷாக் ஆகிற மாதிரிலாம் நடிக்காதம்மா. துஷார் போனதுக்கப்புறம் உனக்கு யாராவது தேவைப்பட்டாங்க, நம்ம பலூன் அக்காக்கு துஷார் போனதுக்கப்புறம் யாராவது தேவைப்பட்டாங்க, இவங்க தான் கமருதீன் கூட வாலண்டரியாக வந்தாங்க. நான் இதை எங்கனால சொல்லுவேன். கமருதீனுக்கு ஆசை இருக்கு, கமருதீன் அப்படியே நல்லவர் வல்லவர்லாம் நான் சொல்ல, கமருதீனும் போனான். ஆனால் அரோரா என்னமோ வந்து நானும் அப்படி விருப்பப்பட்டு வரல, நீ தான் என்னை தேடி வந்தேன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் சுத்த போய். அவன் பாட்டுக்கு பார்வதி கூட சுற்றிட்டு இருந்தான். உண்மையிலே சொல்கிறேன், கமருதீன் பார்வதி கூட தான் சுற்றிட்டு இருந்தான், இப்பயும் அப்படி தான் சுற்றிட்டு இருக்கான். ஆனால் அப்படி சுற்றிட்டு இருந்தவனை வாலண்டரி ஏதோ ஒரு மாதிரி செடியூஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல நம்ம பலூன் அக்கா வர வச்சாங்க. இதுதான் உண்மை. பலூன் அக்காவை பத்தி பேசினா எப்படி பலூன் அக்கான்னு சொல்லுவீங்க, இப்பெல்லாம் பேசுறது தப்பு, அவங்களும் ஒரு பெண் தானே அப்படின்ற மாதிரிலாம் நம்மளை கேட்குறாங்க. அவங்க தான் பலூன் அக்கான்னு சொல்லிக்கிட்டாங்க, அவங்கள நாங்கள் சொல்லலை, அவங்களே தான் அவங்கள பலூன் அக்கான்னு சொல்லிக்கிட்டாங்க. அவங்க பண்ணுற வேலை அப்படி. பலூன் அக்காவை
பொண்ணுங்க கூட பேசி பார்த்துருக்கீங்களா? இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து சரி நீங்கள் பாருங்க, பொண்ணுங்க கூடயே பேச மாட்டாங்க, பசங்க கூட தான் பேசுவாங்க. இப்போ நம்ம பசங்க ஒன்று பண்ணால் மட்டும் காஜின்னு சொல்கிறோம், பொண்ணுங்க பண்ணாலும் காஜி தான். அந்த மாதிரி வந்து பசங்களில் ஆம்பளை பொறுக்கி இருக்க மாதிரி பொம்பளை பொறுக்கி தான் இவங்க. அதை நான் எங்கனாலும் சொல்லுவேன். கண்டிப்பாக இந்த இஷ்யூவில் அரோரா மேலே தான் தப்பு இருக்கும். அரோரா நிறைய தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்கள், நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.